ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது நாளைக்கு ஹார்வெஸ்ட். இந்த குக்கும்பருக்கு இப்படி தான் வேணும். அதுதான் மினிமம் டெம்பரேச்சர் என்னங்க இதுக்கு? இது மினிமம் இல்லைங்க, மேக்ஸிமம் வந்து 45 வரைக்கும் உள்ள இருக்கும். ராஜஸ்தானில் கூட இது பண்ணுறாங்க. ஸோ குக்கும்பர் அதான் நீங்கள் அந்த நேரம் க்ளோஸ்ட் சர்க்கிள் இருக்குது, அந்த நேரம் அப்படி இருக்குது. அளவு ஆள்கூலி மருந்து எல்லாம் சேர்த்து எங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது. நான் அவங்களோட கலெக்ஷன் சென்டர் இருக்குங்க, அங்கே கொண்டு போய் டெலிவர் பண்ணிடுறேன். ஷார்ட் பண்ணி டெலிவர் பண்ணிடுறேன். அவங்க எத்தனை நீளம் இருக்கணும்? அந்த 180 கிராம்ஸில் இது நாளைக்கு பறிச்சா கரெக்டாக இருக்குங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் பறித்து வச்சா இது தாங்குங்க? நாங்கள் ஸ்டாக் வச்சதே இல்லைங்க. நாங்கள் எடுத்தாங்கன்னா இந்த காய் வந்து ஒரு கன்சியூம் டிசீசஸ் வரும். என்ன கைண்ட் ஆஃப் டிசீசஸ் இந்த செடிகளை தாக்கும்? டிசீசஸ்னா டவுனி மில்ட்யூ வரும். மொத்தம் வேற என்ன த்ரிப்ஸ் இருக்குங்க. த்ரிப்ஸ்னா அது எல்லாம் பெயின் மாதிரி இருக்கும். பிளாக்ல மாட்டிருச்சுன்னா அதனால வெளியே வர முடியாது. அதோட லைஃப் சைக்கிள் அங்கேயே. ஆயில மட்டும் ஏதாவது வளர்ச்சி பிரிவு அந்த மாதிரி ரொம்ப வர இங்கே யாருக்கு எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்கீங்க? எக்ஸ்பிரஸ் ஓனர்கிட்ட மட்டும் தான் எடுக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி பார்க்கலாம். என்ன மழை பெஞ்சுன்னா 1 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு ஏக்கர். இது தண்ணி போகிற ஃபில்டர் ஆகி கிணத்துக்குள்ள போய்க்குமானா இல்லை அப்படியே டைரெக்டாக இருக்கும்? அதில் நாங்கள் ஒரு சின்ன வணக்கங்க, என் பேர் அரவிந்த் விஜய். நான் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கேன். இப்போது நாங்கள் பொள்ளாச்சிங்க. நாங்கள் இங்கே தென்னை மரம் தான் பிரத்யேகமாக இருந்துச்சு. தென்னை மரத்தில் வேர்வாடல் அப்புறம் வெள்ளை தாக்கல் அதிகமாக இருக்கங்காட்டி அதுக்கு மாற்று விவசாயம் வேணும்னு நினச்சி நாங்கள் பசுமை குடில் அமைச்சிருக்கோம் 1 ஏக்கரில். இதில் அரசு மானியமாக 40% கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு 1 ஏக்கர் அமைக்கிறதுக்கு 40 லட்ச ரூபா செலவாச்சுங்க. அதில் 17 லட்ச ரூபா அரசு மானியமாக கொடுத்துருக்காங்க. பாக்கி இருக்கிறது நாங்கள் லோன் போட்டிருக்கோங்க. இப்போது இதில் வெள்ளரி சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம், இங்கிலீஷ் குக்கும்பர். அதில் எங்களுக்கு ஒரு பேட்ச்க்கு 1 ஏக்கருக்கு 50 டன் எங்களுக்கு வருதுங்க. ஒரு கிலோ வந்து ஆவரேஜாக 20 ரூபாய்க்கு விற்றுட்ருக்குங்க. ஒரு ஒரு பேட்ச்க்கு எங்களுக்கு 10 லட்ச ரூபா வருமானம் வருது. அதில் 4 லட்ச ரூபா எங்களுக்கு செலவாகுதுங்க. பாக்கி 6 லட்ச ரூபா வருமானம் வருதுங்க. ஒரு வருஷத்துக்கு எங்களால் 3 பேட்ச் பண்ண முடியாது, ஒரு 2 பேட்ச்
பண்ணலாங்க. இப்போது தென்னை மரத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 70 மரம், ஒரு மரத்துக்கு 100 காயின்னு போட்டால் கூட எங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2,50,000 வருமானம் வருங்க. அதில் ஆள் கூலி, உரம் செலவு அப்படின்னு போட்டால் 50,000 செலவாகும். 2,00,000 வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வெள்ளை தாக்குதல், அப்புறம் ஆள் பற்றாக்குறை அது மாதிரி இதாகிறங்காட்டி இப்போ அவ்வளோ வருமானம் இல்லைங்க. எல்லாருமே ஒரு வேற விவசாயத்தை தேடி போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் பசுமை குடில் அமைச்சு பண்ணிகிட்ருக்கோம். இதில் வெள்ளரிக்காய் மட்டும் பண்ணணுங்கிறது இல்லை, குடமிளகா பண்ணுறாங்க, அப்புறம் ஆர்கிட்ஸ், பொக்கே ஃப்ளவர்ஸ் பண்ணுறாங்க. இப்போது நாங்கள் ஒரு குரூப் சேர்ந்து ஒவ்வொருத்தராக ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதில் நான் குக்கும்பர் பண்ணியிருக்கேன், இன்னொருத்தர் தக்காளி பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் ஆர்கிட்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு கூட்டு முயற்சியாக யார் நல்லா இருக்குது, எது நிறைய வருமானம் வருதுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொன்றா நாங்கள் அப்படியே மாற்றி பண்ணலான்னு இருக்கோங்க. நீங்கள் பியூட்டிஷன் கொடுக்குறீங்க?